ஹாய், வெல்கம். நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், வட்டார கல்வி அதிகாரி இதில் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது முகல்ஸில், அதாவது முகலாயர்களில் ஒரு லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர் 1 அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் மொத்தம் ஒரு 6 ஆட்சியாளர்கள் வருவாங்க நம்மளுடைய அந்த முகலாயர்ஸில். அதில் ஃபஸ்ட்டு 2 போட்டிருப்பேன். ஓகேங்களா? பாபர் அண்ட் ஹுமாயூன். அதுக்கு ரிலேட்டடாக ஷெர்ஷா. இந்த 3 பேரை பற்றியுமே அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருந்திருப்பேன். இப்போது இந்த வீடியோவில் அக்பர், ஜஹாங்கீர், இந்த 2 பேரை பற்றியுமே நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இது நான் குரூப் 1 டிஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்காக நான் எடுத்த நோட்ஸு. இது ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு முக்கியம் இல்லை, கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம். ஸோ நான் அதை அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே புரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது அப்போதைக்கு எனக்கு டைம் இல்லைன்றதுனால டக்குன்னு அப்படியே ஒரு ஷார்ட்டாக அப்படியே எழுதிட்டேன். பாருங்கள், ஜலாலுதீன் அக்பர். இவருடைய இயர் பார்த்தோம் அப்படின்னா 1556லேருந்து 1605 வரைக்கும். ஓகேங்களா? அதாவது முகலாய பேரரசின் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா நம்ம அக்பர் தான். ஓகேங்களா? இவர் ஒரு 50 இயர்ஸ் பக்கம் ஆட்சி பண்ணியிருந்திருப்பார். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா 1542 அமர்கோட் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா? அமர்கோட் அப்படின்றது இவர் பிறந்த இடம். நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப டீப்பாக அப்படின்லாம் நம்ம போக வேணாம். பாருங்கள், 16 வயசில் அரியணை ஏறுறாரு. ஹுமாயூன் ஹுமாயூன் இறந்ததுக்கப்புறம் 14 வயசில் அரியணை ஏறுறாரு. இவருடைய பாதுகாவலர் யார் அப்படின்னா பைரம் கான். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? பைரம் கான் அப்படின்றவர் தான் இவருடைய பாதுகாவலர். ஏன்னா இவருக்கு 14 வயசு சின்ன வயசாக இருக்கிறதுனால பகர ஆளுநர் அப்படின்ற மாதிரி பகர ஆட்சியாளர்னு சொல்லுவாங்க. இவருடைய பாதுகாவலராக பைரம் கானை நியமிக்கிறாங்க. இந்த பைரம் கான் ஹுமாயூனுடைய ஒரு தீவிரமான ஒரு விசுவாசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 2ஆம் பானிபட் போர். ஃபஸ்ட்டு பானிபட் போர் யாராருக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்த்தோம். பாபருக்கும் லோடிக்கும் நடந்திருக்கோம் 1526. இதில் பாருங்கள், 2வது பானிபட் போர். 2வது பானிபட் போர் 1556 அக்பருக்கும் ஹெமுக்கும் நடந்திருக்கும். ஹெமு யார் அப்படின்னா இவர் ஒரு இந்து தளபதி. ஓகேங்களா? இதில் ஹெமு அப்படின்றவர் ஆப்கானிய இவர் ஒரு ஆப்கானிய அரசர், அதாவது ஒரு ஆப்கானியர். இவர் படைத்தளபதியாக ஆகி பின்னாடி அவர் மன்னராக ஆயிடுவார். இவர் அரசர் அடில் ஷாவோடைய படைத்தளபதி, ஆப்கானிய படைத்தளபதி. ஓகேங்களா? பின்னாடி மன்னராகிடுவார். அவ்வளோ டீப்பாலாம் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், இதில் அக்பர் வின் பண்ணிடுவார். ஓகேங்களா? அக்பர் வின் பண்ணி இதன் மூலமாக முகலாய அரசராக தன்னை நிலைநிறுத்திக்குவார். ஓகேங்களா? இதில் ஹெமு தான் இந்த 2வது பானிபட் போரில் ஹெமு தான் வின் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெமுவோட கண்ணில் அம்பை விட்டு அவர் தோற்கடிச்சதா ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. அது நமக்கு அவ்வளோக்கா தேவை கிடையாது. நெக்ஸ்ட் அக்பர். அக்பர் சன்னி பிரிவு, பைரம் கான்கிறது ஷியா பிரிவு. முகமது நபி அடக்கம் செய்த இடம் மெதினா. இவர் என்ன பண்ணுவார்னா, பைரம் கான் பின்னாடி மெதினாவுக்கு போவார். அதாவது மெக்கா மெதினா அந்த இதுக்கு போவார். அப்போ தான் அவர் ஒரு ஆப்கானி வீரனால் கொல்லப்படுவார். ஓகேங்களா? பாருங்கள், பைரம் கான் மெக்காவுக்கு அனுப்புவார் அக்பர். ஆப்கானி வீரனால் அதாவது செல்லும் வழியிலேயே பலியாயிடுவார். அவர் கொண்டுடுவாங்க.
இவருடைய பையன் தான் யாருன்னா அப்துல் ரஹீம். ஓகேங்களா, பைரம் கானோடைய பையன் தான் யாருன்னா அப்துல் ரஹீம். இவர் வந்து ஒரு சிறந்த மேதை. கானி கனான் அப்படின்ற பட்டம் வந்து அக்பரால் வந்து கொடுக்கப்படும். இந்த கானி கனான் அப்படின்ற பட்டம் பெற்றவர் யார் அப்படி கூட வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க, அப்துல் ரஹீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பெட்டிகோட் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. பெட்டிகோட் கவர்மெண்ட் அப்படின்னா அந்தப்புற அரசாங்க காலம். இவங்களுடைய சித்தி, அதாவது அக்பருடைய வளர்ப்பு தாய் மகம் அங்கா, இல்லைனா வந்து அனகா அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செவிலித்தாய். இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்து 2 வருஷம் வந்து நிர்வாகம் நடக்கும். அதுதான் வந்து அந்தப்புற காலம். பெண்கள் வந்து ஆட்சி பண்ணதுனால அவங்க வந்து அந்தப்புற காலம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அந்த கண்ட்ரோல் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, மிஸ்யூஸ் பண்ணி அவருடைய பையன், இந்த மங்காவோட பையன் ஆதம் கானை வந்து சொந்த மகனை வந்து கொண்டு வருவாங்க. அவங்கள வந்து ஆட்சியாளராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிஸ்யூஸ் நடக்கும்போது தான் அக்பருடைய நாலேஜுக்கு வந்து தெரிய வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா படுகொலை வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, அந்தளவுக்கு நமக்கு டீட்டெயிலாக நமக்கு தேவை வேணாம், அக்பருடைய இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், அக்பருடைய ராஜபுத்திர கொள்கைகள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மெயின்ஸ் அளவுக்கு, ஓகேங்களா, ஒரு மெயின்ஸ் அளவுக்கு நான் அதை வந்து எடுத்திருப்பேன். ராஜபுத்திர கொள்கை, மன உறவுகள், ஜிசியா, அதாவது இந்துக்கள் மீதான வரி, ஜிசியா வரியை வந்து இவர் வந்து நீக்குவார். ஜிசியா வரியை நீக்கியவர் யார் அப்படின்னாக்க அக்பர் தான். அதேமாதிரி இந்து புனித யாத்திரை வரியை வந்து நீக்குவார். அடிமை முறையை வந்து ஒழிப்பார். நெக்ஸ்ட் வந்து உடன்கட்டை வந்து ஒழிப்பார். அதேமாரி மன உறவுகள் அப்படின்னது ஜோத்பா, ஹர்காபாய், இவருடைய இயற்பெயர் வந்து ஜோத்பா வந்து யார் அப்படின்னா ராஜா பாராம் மஹாலோடைய பொண்ணு தான் வந்து ஜோத்பா. ஓகேங்களா, இவருடைய பையன்தான் வந்து சலீம் ஜஹாங்கீர். ஜோத்பாவுடைய பையன்தான் வந்து பின்னாடி ஜஹாங்கீராக வருவார். நம்ம அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அக்பர் முடிஞ்சோடனே ஜஹாங்கீர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இவர் பகவான் தாஸோடைய மகளையும் வந்து திருமணம் வந்து பண்ணுவார். ஓகேங்களா, பகவான் தாஸ் மகள் வந்து திருமணம் பண்ணுவாங்க. இவர் வந்து அதாவது வந்து அவர் வந்து பெண் எடுத்த இடத்துலையே மந்திரியையும் தளபதியும் வந்து தனக்கு பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நியமனம் பண்ணிக்குவார். தனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே உயர் பதவி வந்து கொடுப்பார். ஓகேங்களா, ராஜா பாராமஹால் யாருன்னா இந்த அக்பருடைய மாமனார். அவருக்கு வந்து மந்திரி பதவி. இவருடைய பையன் வந்து ராஜா மான்சிங். அவர் வந்து படைத்தளபதி. அக்பருடைய படைத்தளபதி வந்து ராஜா மான்சிங். ஓகேங்களா, 1576 வந்து ஹால்டிகாட் போர் நடக்கும். அந்த ஹால்டிகாட் போருக்கு வந்து மான்சிங் தான் அவர் வந்து தலைமை தாங்குவார். அடுத்தது வந்து ராஜா தோடர்மால். இதில் வந்து வருவாய் சீர்திருத்தம் மேற்கொள்கிறதுக்காக இவர் தனிப்பிரிவை உருவாக்கி அதுக்கு வந்து இவரை வந்து நியமனம் பண்ணியிருப்பார். ராஜா பீர்பால், இவர் வந்து ஒரு மதியோகி, விஸ்வாசி, விகடகவி, இவருடைய நெருங்கிய நண்பர். அதாவது அக்பருக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பகவான் தாஸ். இவர் வந்து யாருன்னா ஜஹாங்கீரோடைய மாமனார். ஜஹாங்கீர் பின்னாடி வருவார்ல, அவருடைய மாமனார் பகவான் தாஸ். அப்போ இதெல்லாம் வந்து மேத்ஸில் வந்து கேட்பாங்க. ராஜா மான்சிங் இவர் வந்து எதுக்கு யார் அப்படின்னா அக்பருடைய படைத்தளபதி. ராஜா தோடர்மல் பற்றி தான் வந்து அடிக்கடி கொஸ்டின் வரும். வருவாய் சீர்திருத்தத்தை வந்து மேற்கொண்டிருப்பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அக்பருடைய மத கொள்கை. இது ரொம்பவே நமக்கு முக்கியம். பாபர், ஹுமாயூன் இவங்க வந்து வைதிக சன்னி முஸ்லீம் பிரிவு. பைரம் கான் வந்து ஷியா முஸ்லீம். அக்பருடைய மனைவி வந்து இந்துக்கள். ஓகேங்களா, மனைவி வந்து இந்து சமுதாயத்தை சார்ந்தவங்க. அப்போது இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அனைவருக்கும் அமைதி அப்படின்னு சுல் அப்படின்ற தத்துவத்தை வந்து இவர் வந்து கடைபிடிப்பார். இவர்கிட்ட வந்து எதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னா சூபி தாக்கம் அதிகமாக இருக்கும். சூபி அப்படின்றது வந்து இஸ்லாமில் ஒரு பிரிவு சூபி. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா சுல் அப்படின்னா அனைவருக்கும் அமைதி அப்படின்ற தத்துவத்தை வந்து இவர் ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இபாதத் கானா அப்படின்னா என்னென்னா இவர் வந்து ஒரு ப்ரேயர் ஹால், வழிபாட்டு கூடத்தை வந்து நிறுவுவார். இபாதத் கானான்ற
பேரில். இதுக்கு வந்து பயங்கரமாக வந்து எதிர்ப்பும் தெரிவிப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னாக்க இது வந்து எல்லா சமயத்தர்களும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடமா வந்து அவர் அதை வந்து அமைச்சிருப்பார். அங்கே விவாதங்கள் நடக்கும். ஓகேங்களா? யார் யார் பாருங்கள். ஹிர விஜய் சூரி இவர் வந்து ஒரு சமண அறிஞர். புருஷோத்தம் தேவி இவர் வந்து இந்து. மெஹர்ஜி ராணி ஜொராஸ்ட்ரம். அக்வா விவா மான்சர் இவர் வந்து கிறிஸ்தவம். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவாதத்தில் வந்து கலந்து கொண்டவங்களாம் இவங்க எல்லாமே. ஓகேங்களா? அது மாதிரி 1579 தவறுபடா ஆணை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தவறுபடா ஆணை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அறிவிப்பார். சமய தலைவர்கள் இவர் வந்து அரசராக அறிவிப்பு. இந்த விவாதத்தில் விளைவாக ஒரு புதிய மதம் வந்து தோன்றுச்சு. ஓகேங்களா? இதுனா தீன் இலாஹி அப்படின்றது 1582 ஒரு கடவுள் கோட்பாடு. இதுதான் வந்து ஒரு புதிய மதம். இதையுமே வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து தௌஹீத் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க, தீன் இலாஹின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஒரு உண்மை தேடல், கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கும். அதாவது பகுத்தறிவு சிந்தனை மூட நம்பிக்கை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது அதில் தவறுபட ஆணை வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது. மதச்சார்பற்ற அரசர். அக்பர் வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசர். நெக்ஸ்ட்டு இவருடைய கட்டடக்கலை இதை வந்து பார்க்கலாம். இவர் வந்து 1602 தக்காணத்தை வந்து கைப்பற்றியதன் விளைவாக என்ன பண்ணுவார்னா புலந்தர் வாசா அப்படின்றத இது பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்து இபாதத் கானா. இந்த இபாதத் கானாவுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க புலந்தர் வாசா அப்படின்ற இடம். அதுக்குள்ளே பதேபூர் சிக்ரி இந்த கோட்டை இருக்கும். ஓகேங்களா? அந்த இபாதத் கானா அப்படின்றது தான் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். இபாதத் கானா அப்படின்றது இது வந்து ஒரு வழிபாட்டு கூடம். ஓகேங்களா? தீன் இலாஹியோட வழிபாட்டு கூடம். இதுக்குள்ளே வந்து புலந்தர் வாசா 1602 தக்காணத்தை வந்து கைப்பற்றின விளைவாக என்னத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாருன்னா புலந்தர் வாசா வந்து ஏற்படுத்தியிருப்பார். அதுக்குள்ளே தான் அந்த பதேபூர் சிக்ரி இந்த கோட்டைக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 1605 வந்து இறந்து போயிடுவார். இவருடைய உடல் வந்து எங்கே வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிக்கந்தர் ஆக்ரா அப்படின்ற இடத்துல சிக்கந்தரில் வந்து ஆக்ராவில் உள்ள சிக்கந்தரில் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து கேட்டிருக்குறாங்க 1605. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நில வருவாய். அதாவது நில வருவாய் வந்து என்னென்னா மன்சப்தாரி முறையை வந்து கொண்டு வருவார். மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா அக்பர். ஓகேங்களா? இதில் வந்து குதிரை வீரர்கள் ஜாட்டு இதெல்லாம் என்னென்னா ஜாட் அப்படின்றது வந்து வீரர்களுக்கும், சாவர் அப்படின்றது குதிரை, இதுக்கு வந்து கொண்டு வருவார். நெக்ஸ்ட்டு நிலத்தை கொடுத்து நிர்வகிக்க சொல்வது ஜாகிர் வருவாய். இது வந்து பரம்பரை உரிமை இல்லை. ஜாகிர் வருவாய் இது வந்து ஒரு நில வருவாய். இது வந்து பரம்பரையான உரிமை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வருவாய்த்துறை அப்படின்றது இவர் வந்து ஷெர்ஷா முன்னோடி. இதுக்கு முன்னோடி வந்து யாருன்னா ஷெர்ஷா. நம்ம ஏற்கனவே ஷெர்ஷா பற்றி பார்க்கும்போதே பார்த்தோம். அக்பருடைய முன்னோடி வந்து யாருன்னா ஷெர்ஷான்னு சொல்லிட்டு. அதேமாரி வந்து ஜப்தி முறை, பந்தோபஸ்து இதெல்லாம் வந்து அக்பர் வந்து மேற்கொண்டது. தாவசாலா முறை அப்படின்னா என்னென்னா ராஜா தோடர்மால் வந்து ஒரே மாதிரியான நில அளவை முறை, ஒரே மாதிரியான அளவை முறை. ராஜா தோடர்மாலுடைய நில சீர்திருத்தங்களில் இந்த நிலங்கள் வந்து 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இது நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்க இதில் வந்து டிஓ ப்ரிலிம்ஸில் வந்து எனக்கு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? டிஓ ப்ரிலிம்ஸில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வேணால் அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கள். நிலங்கள் வந்து 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. போலட்ஸ் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து விளையக்கூடியது. வரௌதினா வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து விளையக்கூடியது. சஜ்ஜார் அப்படின்னா 3 அல்லது 4 வருஷங்களுக்கு. பஞ்சார் அப்படின்னா வந்து 5 வருஷங்களுக்கு ஒரு தடவை வந்து விளையக்கூடியது. இந்த மாதிரி வந்து நிலங்களை 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க.
விளைச்சலில் ஒரு பகுதியை தான் வந்து அரசுக்கு வந்து செலுத்தினாங்க. அதேமாதிரி குபிலியாட் அப்படின்றது என்னென்னா விவசாயிகளிடம் வந்து வரி வசூல் பற்றி ஒரு உடன்படிக்கை. இந்த 4 வகை நிலங்கள்லையுமே இவங்க வந்து ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்ன? குபிலியாட். நெக்ஸ்ட் வந்து 1605 வந்து மரணம் அடைஞ்சிருவார். அதேமாதிரி இதுவுமே வந்து முக்கியம். அக்பருடைய சமகாலத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது பாருங்கள். யூகேவில் முதலாம் எலிசபெத், இங்கிலாந்தில் வந்து முதலாம் எலிசபெத் ஷேக்ஸ்பியர். இவர் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு நாடக ஆசிரியர். இவங்க வந்து ராணி. ஃப்ரான்ஸில் வந்து ஹென்றி ஃபோக், இவங்க 4ஆம் ஹென்றி. பாரசீகம், இது வந்து ஈரான். இவங்க யாருன்னா மகா அப்பாஸ், இவர் வந்து சபாவி வம்சம். இந்த மாதிரி 3 நாட்டில் உள்ளவங்களுமே இந்த அக்பருடைய சமகாலத்தவர்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. முதலாம் எலிசபெத் இதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. முதலாம் எலிசபெத் யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னா அக்பருடைய சமகாலத்தவர். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி நான் எடுக்கல, எனக்கு புரிகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து முன்னாடியே எடுத்த நோட். அவ்வளோதாங்க, அக்பர் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர். இந்த ஜஹாங்கீர் வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்ற ஒரு பேரோட இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஜஹாங்கீர் அப்படின்ற பேரோட அவர் வந்து வருவார். ஓகேங்களா? இவருடைய பேர் வந்து சலீம். ஜஹாங்கீருடைய பேர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சலீம். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், சலீமுக்கும் குஸ்ருவுக்கும் வந்து என்ன நடக்கும்னா பிரச்சனை நடக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு டீப்பான கிடையாது. இந்த குஸ்ருவோடைய இவரோட பேரன் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா கிளர்ச்சிக்கு காரணம் வந்து இந்த குஸ்ரு. இவருக்கு 2க்கும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகும், இவங்களுக்கும். அதில் வந்து என்னென்னா இந்த குரு அர்ஜுன் சிங் இது நிறைய டைம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. குரு அர்ஜுன் சிங் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த குஸ்ருங்கிற அந்த பேரன் கிளர்ச்சிக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார், படுகொலை வந்து செஞ்சிருவார் இந்த குரு அர்ஜுன் சிங். இந்த குரு அர்ஜுன் சிங் யாருன்னா 5வது சீக்கிய குரு. ஓகேங்களா? 5வது சீக்கிய குரு யாருன்னு கேட்பாங்க, குரு அர்ஜுன் சிங். இவர் என்ன பண்ணுவார், ஜஹாங்கீரால் படுகொலை செய்யப்பட்டவர். ஏன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த குஸ்ரு, இவருடைய பேரன் குஸ்ருவோட கிளர்ச்சிக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு முக்கியம் கிடையாது. இது முக்கியம். ஆங்கிலேயர் வருகை. முதலாம் ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா 1608 ஹாக்கின்ஸ் அப்படின்றவரை ஜஹாங்கீருடைய அரசவைக்கு வந்து அனுப்பி வைப்பார். எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து தொழில் பண்ணணும், சூரத்தில் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வணிகம் பண்ணணும்னு சொல்லிட்டு வணிக தளங்களை வந்து ஏற்படுத்துறதுக்காக ஹாக்கின்ஸ் வந்து 1608 வந்து அனுப்பி வைப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவோன்னா அதாவது வந்து இந்த ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ணுவார், பர்மிஷன் வந்து தரமாட்டார். திரும்பி அகெயின் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, 1615 to 16 சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் திரும்பி வந்து 3 வருஷம் இங்கே இருந்து ஜஹாங்கீர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குவார். சூரத்தில் வந்து வணிகம் செய்கிறதுக்கு அனுமதி வந்து வாங்குவார். ஓகேங்களா? அந்த மாதிரி வணிகம் செய்ய வந்தவங்க தான் ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய இந்தியாவை வந்து கைப்பற்றி பின்னாடி நம்ம எல்லாமே வந்து நம்ம ஐஎன்எம்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து காரணம். ஜஹாங்கீர் தான் அவர் வந்து அனுமதி கொடுப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஜஹாங்கீர் அப்படின்றது ஒரு இயற்கை விரும்பி. இவருடைய நூல் வந்து என்னென்னா துசுக்கி ஜஹாங்கிரி, சுயசரிதை நூல் துசுக்கி ஜஹாங்கிரி. இவர் வந்து ஒரு பறவையியல் ஆராய்ச்சியாளர், ஓவியக்கலையில் வந்து ஆர்வம் உடையவர், தோட்டக்கலையில் ஆர்வம் உடையவர், பூங்காக்களை வந்து நிறைய உருவாக்கியிருப்பார். இவருக்கு வந்து பிடித்தமான இடம் எது அப்படின்னா லாகூரில் உள்ள காஷ்மீர் இதுதான் வந்து அவருக்கு பிடித்தமான இடம். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. ஜாபர்ஸ் அப்படின்னா என்னென்னா நீதிச்சங்கிலி மணி. இது வந்து ஆக்ராவுக்கும் பக்கத்தில் இருக்குது, யமுனை நதி பக்கத்தில். அங்கே வந்து யாருக்காவது நீதி வேணும் அப்படின்னா அந்த நீதிச்சங்கிலி மணியை போய் அடிப்பாங்களாமா. இதுதான் ஜாபர்ஸ் அப்படின்றது அந்த நீதிச்சங்கிலி மணிக்கு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். 1611 இவங்களுடைய மனைவி நூர்ஜஹான் மெஹருநிசா
அவங்களுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா உலகின் ஒளி அப்படின்றது தான் உலகின் ஒளி. இந்த நூர்ஜஹான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். ஜெண்டா பிரிவோட ஆதரவு குழு, ஷாஜஹானோட கிளர்ச்சி. இவர் வந்து அப்புறம் இறந்து போயிடுவார். இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னா ஷாஜஹான் வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க சித்திக்கு எதிராக. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா மருதா, அதாவது இன்னொரு ஸ்டெப் மதர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய மகனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஓகேங்களா. இறுதியாக வந்து என்ன பண்ணுவார்னா ஷாஜஹான் வந்து தன்னுடைய ஆட்சி வந்து பிடிச்சிருவார். ஓகேங்களா. திருப்பி நெக்ஸ்ட் வந்து ஷாஜஹானை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதிகார போட்டியில் வந்து யார் வின் பண்ணி ஆட்சியை பிடிப்பார்னா ஷாஜஹான். நம்ம ஷாஜஹான் அண்ட் அக்பர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா.